தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க எல்லாருமே. காவேரியோட வந்து வளகாப்புக்காக தான் நான் வந்திருக்கோம் அப்படின்னோடனே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னோடனே, காவேரிக்கு வளகாப்பு பண்ணோம்ல, எங்கள் வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்க காவேரியை நல்லபடி சடங்குகள்லாம் பண்ணணும், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சாரதா வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. வளகாப்பா இப்போ எப்படி அப்படின்னோடனே, இப்போ காவேரிக்கு 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 7 மாதத்துல வளகாப்பு பண்ணிடலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரிக்கு நிறைய கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் புடவை எல்லாத்தையுமே வந்து பாட்டியும் தாத்தாவும் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. எங்கள் காவேரியும் சந்தோஷமாக இருக்காங்க, விஜயும் காவேரியும். அடுத்து வந்து அங்கே வராங்க கங்கா. இந்த பொருட்களை எல்லாமே பார்த்துட்டு, என்னாச்சு, யார் இதெல்லாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரிக்கு தான் அவங்க வீட்டிலேருந்து கொடுத்துட்டு போனாங்க தாத்தாவும் பாட்டியும் அப்படின்னோடனே, அந்த பொருளெல்லாம் பார்த்து கங்காவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இவ்வளோ பொருளா, இவ்வளோத்தையுமே வந்து அவளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காவேரிக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருக்காங்க. அதான் கங்கா 7ஆம் மாதம் வளகாப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சரி, அவளுக்கு 7ஆம் மாதம் வளகாப்பு வச்சிங்கன்னா அப்போ எனக்கு எப்போ வைப்பீங்க அப்படின்றாங்க கங்கா. உடனே வந்து சரிடி, பிரச்சனை என்ன, உனக்கும் அவளுக்கும் ஒன்றாவே வச்சுட்டா போச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, எல்லாமே அவளுக்கு தான் நடக்குது, அதனால் எனக்கு தனியாக தான் வளகாப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க எல்லாரும். விஜயும் காவேரியும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வளகாப்பு வந்து எங்களுக்கு 7ஆம் மாதம் பாட்டி தாத்தாக்காக நாங்கள் அப்புறம் பண்ணிக்கிறோம், இப்போ வந்து அக்காவுக்கு நீங்கள் பண்ணிடுங்க, நல்ல மாதிரியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு சாரதாவும் வந்து யோசிக்கிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ கங்கா கிட்ட வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு, விஜயும் காவேரியும் விட்டு கொடுத்துட்டாங்க, உனக்கே வளகாப்பு பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்க யார் விட்டு கொடுக்கறதுக்கு, இது நீ எடுக்க வேண்டிய முடிவு. சரிடி, அவங்க ஒத்துங்கினாங்க போதுமா, அவங்களும் சந்தோஷமாக தானே சொல்கிறாங்க, ஏன்டி இப்படிலாம் நினைக்கிற அப்படின்னோடனே, சரிம்மா இப்போ என்ன வளகாப்பு பண்ண போகிறீங்களா இல்லையா, பண்ண தாண்டி போகிறோம், அதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பாரு, சாந்தியும் வர வைக்கலாம், இப்போது அது ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ வளகாப்பு சிம்பிளாக கோவில் வச்சுக்கலாம். எனது சிம்பிளாக கோவில் வைக்கணுமா, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னக்கங்க இப்படி பேசிகிட்டு இருக்க, இப்போ தான் நம்மளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அதுலேருந்து மீண்டு வரவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இந்த டைமில் எப்படி வந்து பெரிய லெவலில் வளகாப்பு வைக்க முடியும், அத்தை சொல்கிற மாதிரி சிம்பிளாக கோயிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், சிம்பிளாக கோயிலில் வச்சுக்கணுமா, இப்போது காவேரிக்கு வளகாப்பு நடத்துவாங்களே, எப்படி நடத்துவாங்க, பெரிய சத்திரமாக எடுத்து தானே நடத்துவாங்க அப்படின்னோடனே, சரிக்காங்க அது அவங்க வீட்டில் நடத்துகிறாங்க, நம்ம எடுத்து நடத்துனா கோயிலில் தானே பண்ணுவோம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, காவேரிக்கு எப்படியெல்லாம் வளகாப்பு பண்ணுவாங்களோ அதே மாதிரி எனக்கும் வந்து சத்திரம் எடுத்து பெரிய லெவலில் நீ பண்ணி ஆகணும், சும்மா சிம்பிளாக கோயிலில் வைக்கணும்னு நினச்சி கூட பார்க்காத, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ அப்படி பண்ணுறதா இருந்தால் எனக்கு வளகாப்பே பண்ண வேணாம், ஏன்டி இப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க, கொஞ்சமாவது வீட்டு சூழ்நிலை புரிஞ்சுக்க மாட்டியா, நீ புரிஞ்சுக்கமா என் நிலைமையை, இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக என்னோட வளகாப்பு பெரிய சத்திரம் எடுத்து கோலாகலமாக தான் நடக்கணும், அப்படி மீறி ரொம்ப சிம்பிளாக நடத்தணும்னு நினச்சிங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுறது திரும்ப தவிக்கிறாரு நம்ம குமரன். குமரன் வந்து ரொம்ப சோகமாக இருக்கார். அதை பார்த்துட்டு வந்து விஜய் வராரு. என்ன குமரன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லை, எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், சிஸ்டர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க போல்றது, பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் வைக்க சொல்கிறாங்க போல்ருக்கு. ஆமாம் பிரதர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல, என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க, அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல பெரிய லெவலில் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க ஆசையை மதிங்க, இந்த மாதிரி டைமில் அவங்க ஆசையை நீங்கள் பூர்த்தி பண்ணணும், அதெல்லாம் கரெக்டு தாங்க, இந்த மாதிரி நிலைமையில் எப்படி நான் பண்ண முடியும் சொல்லுங்கள், சரி இப்போ என்ன அவங்களுக்கு பெரிய சத்திரம் பிடிக்கணும் அவ்வளோதானே, அந்த சத்திரத்துக்கு எவ்வளோ லட்சமாக கேட்பாங்க தெரியுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பிரதர், என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு பெரிய சத்திரம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மண்டபத்தில் உங்களுக்கு உங்களோட ஒய்ஃபுக்கு வந்து வச்சுக்கிறீங்களா அப்படின்னோடனே, அதுக்கு எவ்வளோ கேட்பாங்க தெரியல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் அதை சொல்கிறேன்ல, அதெல்லாம் வேணாம் பிரதர், இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அவள் ரொம்ப கோவப்படுவா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் எப்படி அவங்ககிட்ட பேசணும் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த மாதிரி சொல்லிவிடுங்க அப்படின்னோடனே, தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரதர், அப்புறம் என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் நிறைய செலவுகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது என்னோட அக்கௌண்ட்டில், அந்த பணத்தை உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் செலவு பார்த்துக்கங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம் விஜய் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க, இங்கே பாருங்கள் நான் உங்கள் பிரதர் மாதிரி இல்லையா, சும்மா தான் வாயில் தான் சொல்கிறீங்களா, உண்மையிலே நான் நினைக்கலையா, ஐயோ அப்படிலாம் இல்லை விஜய், அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க குமரன், சொல்கிறத கேளுங்க, சரி ஒன்று பண்ணுங்கள், நான் இப்போ கடனாக கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க, கடனாக தானே கொடுக்க போகிறேன், உதவியை நீங்கள் வாங்கலைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னோடனே, சரி ஓகே ஆனால் நான் கடனாக தான் வாங்குறேன் ஓகேவா அப்படின்றாரு. சரி அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் பேசுறதை காவேரி கேட்டுறாங்க. கேட்டுட்டு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. விஜய் வந்து எப்படி இருக்காரு, கிரேட்டுங்க, நீங்கள் எவ்வளோ வந்து எங்களுக்கு உதவி பண்ணுறீங்க, எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க.